நான் இப்போ செமஸ்டர் லீவில் இருக்கேன். இந்த செமஸ்டரில் சிக்கமான விஷயம் ஒன்று நடந்துச்சு. ஃபுல் கதையும் சொல்கிறேன், ஃபுல்லாக கேளுங்க. இந்த செம்மில் எனக்கு டிடிஎஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, டிசைன் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். அந்த சப்ஜெக்ட் எப்படின்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்குலாம் தெரியும், தலைவலியான சப்ஜெக்ட். டேட்டா புக் யூஸ் பண்ணணும், கால்குலேட்டர் யூஸ் பண்ணி சம்மை போடணும், ஃபுல்லாக ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டு, ப்ராப்ளமாக இருக்கும். பட் அந்த சப்ஜெக்ட்லலாம் கேட்லலாம் நான் கொஞ்சம் ஏதோ பர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு எடுத்த ஒரு சார் நல்லா எடுத்தார். இப்போ செமஸ்டர் நம்மலாம் பேட்மேன் குரூப்பை சேர்ந்தவங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் நைட்டு தான் உட்காந்து ஃபுல்லாக படிப்போம். காலைல போய் எக்ஸாம் எழுதிட்டு மதியம் வந்து தூங்குவோம். அதில் நானும் ஒரு ஆள். நாளைக்கு டிடிஎஸ் எக்ஸாம். இன்றைக்கி காலையில் நைட்டு உட்காந்து ஃபுல்லாக படிக்கிறேன். படிச்சுட்டு நைட்லாம் சுத்தமாக தூங்கலை. ப்ராப்ளமை போட்டு பார்க்குறேன். கால்குலேட்டரை வச்சு போட்டு பார்த்துட்டு எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டேன். எக்ஸாம் ஹால்குள்ளே போயிட்டு கொஷின் பேப்பரை பார்த்தேன். ஃபஸ்ட்டு எம்சிக்யூ வந்துச்சு. எம்சிக்யூ எல்லாத்தையும் அட்டன் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து 3 மார்க் வந்துச்சு. 3 மார்க் ஃபுல்லாக தியரி தான் எழுதிட்டேன். அதுக்கப்புறம் 11 மார்க். 11 மார்க் மொத்தம் 6 இருந்துச்சு. 6மே ப்ராப்ளம். 11 மார்க் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வருது, கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வரல. எப்படி இருக்கும்? ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டுக்கு கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வராது வந்திருக்கேன். அவ்வளோ ஒரு தற்குறியாக இருந்திருக்கேன். சரி, வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு தெரியல. உடனே இன்விஜிலேட்டரை கூப்பிட்டேன். மேம், இந்த மாதிரி கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வரல, நீங்கள் ஒரு நிமிஷம் கொடுத்தீங்கன்னா நான் கீழே போய் பேக்கில் இருந்து கால்குலேட்டர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இது ஃபுல்லாக ப்ராப்ளம் பேப்பர் மேம், கால்குலேட்டர் இல்லாத எதுவுமே பண்ண முடியாது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம்னு கேட்டேன். அவங்க வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 1/2 hour மேலே ஆகுதுப்பா, இதுக்கு மேலெலாம் உன்னை விட முடியாது, நீ ஏதோ ஒன்று எழுதி தான் ஆகணும், கால்குலேட்டர்லாம் எடுத்துகிட்டு வர அலோவ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல. இது வரைக்கும் ஒரு அரியர் கூட வச்சதில்லை. மொதல் டைம் ஐயோ படித்து அரியர் வச்சுருவோமா அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. சரி, இப்போ நம்ம ஏதோ பண்ணி தான் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல.